வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழில் பேச வேண்டுமென இடைநிறுத்திய சபாநாயகர் சபையில் கொந்தளித்து அர்ச்சுனா எம்பிக்கு தலையில் பிரச்சினை தயாசிரி பகிரங்கம். நெல்லுக்கான கொள்வனவு விலைகள் நிர்ணயம் நாளை முதல் அமல். பெரும்போக நெல் அறுவடை ஆரம்பம், விளைச்சல் குறைவு என விவசாயிகள் கவலை. நாடாளுமன்றத்தில் ஒன்று கூடிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் முக்கிய விடயங்கள் தொடர்பில் ஆலோசனை. நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் குறித்து அரசாங்கம் எடுத்து புதிய தீர்மானம். கடவுச்சீட்டு பிரச்சினையை தவிர்க்க 24 மணி நேர சேவை அரசாங்கம் முடிவு. மஹிந்தவை சந்தித்தார் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா. இறக்குமதி செய்யப்பட்ட மருந்துகள் தர பரிசோதனையில் வெளியான தகவல். எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள். இதன் மூலம் நாம் 3 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம். சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த நன்றிகள். இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி பார்வையிட்டு வருகிறீர்கள். எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள். தமிழான இணைவோம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் தலையில் பிரச்சினை எனவும் அவரை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இதனையடுத்து நாடாளுமன்றத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 29ஆம் தேதி அனுராதபுரம் பகுதியில் வைத்து திட்டமிட்ட வகையிலேயே எண்ணெய் போக்குவரத்து போலீசார் மறைத்தார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த மாதம் 21ஆம் தேதி இடம்பெறவிருந்த நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டிருந்த போதே இவ்வாறு போலீசார் மறைத்து விசாரணை நடத்தினர். எனது வாகனத்தில் VIP விளக்குகள் போடப்பட்டிருந்ததாக தெரிவித்து அவர்கள் என்னை மறைத்தார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இதன்போது சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் உரையை இடைநிறுத்திய சபாநாயகர், நீங்கள் ஆங்கிலத்தில் உரையாற்ற உள்ளதாக அறிவித்திருந்தீர்கள், எனவே தமிழில் அல்லாமல் ஆங்கிலத்தில் உரையாற்றுங்கள் என அறிவித்த பின்னர் தனது உரையை ஆங்கிலத்தில் ஆற்றியமை குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் உரையாற்றிய அர்ச்சுனா தன்னை அனுராதபுரம் பகுதியில் வைத்து போலீசார் மறைத்ததாகவும் தனது அடையாள அட்டையை கேட்டதாகவும் தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்றும் என்னுடைய அடையாள அட்டை நாடாளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது, நாடாளுமன்றத்தால் தரப்பட்டு தற்காலிக அட்டை என்னிடம் உள்ளது என்று அதனை காட்ட முற்பட்டும் அந்த போக்குவரத்து போலீசார் அதனை ஏற்க மறுத்துவிட்டதாக கூறினார். இதனையடுத்து குறுக்கிட்ட சபாநாயகர் அர்ச்சுனா எம்பியை பார்த்து, உங்களுடைய அடையாள அட்டை நாடாளுமன்ற அலுவலகத்தினால் விடுவிக்கப்பட்டுள்ளது, அதனை நீங்கள் தான் பெற்றுக்கொள்ள தவறியுள்ளீர்கள் என்று சுட்டிக்காட்டினார். இதனையடுத்து மீண்டும் உரையாற்ற ஆரம்பித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தான் அனுராதபுரத்தில் வைத்து இடைமறிக்கப்பட்ட பின்னர் தனக்கும் போலீசாருக்கும் இடையில் நடந்த உரையாடலை போலீசார் பதிவு செய்து அதனை ஊடகங்களில் வெளியிட்டதாகவும் போலீசாரின் இந்த செயல் வெட்கப்பட வேண்டிய ஒன்று என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற காரணத்தினால் இவ்வாறு போலீசார் பதிவு செய்து ஊடகங்களில் வெளியிட்டதாகவும் கூறினார். இந்த நாடாளுமன்றம் மற்றும் சபாநாயகர் உள்ளிட்டோர் இது தொடர்பில் வெட்கப்பட வேண்டும் என்று சபையில் மீண்டும் மீண்டும் சத்தமாக தெரிவித்தார். இதன்போது இடையில் குறுக்கிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு உரையாற்றுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது, சபையை பார்த்தும் சபாநாயகரை பார்த்தும் இவ்வாறு உரையாற்றுவதை இந்த சபை எப்படி அனுமதிக்கிறது என்றும் இங்கு பாகுபாடு இல்லை என்றும் கடும் தொனியில் பேசினார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவிற்கு தலையில் பிரச்சனை என்றும் தயாசிரி சுட்டிக்காட்டினார். இதனையடுத்து உரையாற்றிய சபாநாயகர், நாட்டில் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது, எனவே அது சாதாரண மனிதர் என்றாலும் எம்பியாக இருந்தாலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அவ்வாறே பின்பற்றப்படும், இதில் பாகுபாடு இல்லை என அறிவித்ததுடன் அர்ச்சுனா எம்பி சபையில் கூறிய தகாத வார்த்தைகள் கன்சாட்டில் இருந்து நீக்கப்படும் என்றும் அறிவித்தார். எவ்வாறாயினும் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கு இந்த உரைகளை கன்சாட்டில் இருந்து நீக்குவதால் பயனில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா பிரபல யூடியூபர் என்றும் அவர் உரையாற்றும் இந்த நேரத்திலேயே அனைத்தும் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டிருக்கும் என்றும் குறிப்பிட்டார். விவசாயிகளிடமிருந்து நாளை முதல் அமுலாகும் வகையில் நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக நெல் கொள்வனவு செய்யப்படும் விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் KD லால்காந்த் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். அதற்கமைய நாடு நெல் கிலோ ஒன்று 120 ரூபாவிற்கும், சம்பா நெல் கிலோ ஒன்று 125 ரூபாவிற்கும், கீரி சம்பா நெல் கிலோ ஒன்று 132 ரூபாவிற்கும் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்படும் என விவசாய அமைச்சர் KD லால்காந்த் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் பெரும்போக்கு நெல் அறுவடை செய்யும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கமநல அபிவிருத்தி உதவி ஆணையாளர் விமலரூபன் தெரிவித்தார்.
இம்முறை வவுனியா மாவட்டத்தில் 60,831 ஏக்கரில் பெரும்போக நெற்செய்கை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை 11,490 ஏக்கர் அளவில் நெல் அறுவடை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த வருட இறுதி மற்றும் இவ்வருட ஆரம்பத்தில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக 2,547.5 ஏக்கர் நெற்பயிர்கள் செய்கை அழிவடைந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை திருகோணமலை மாவட்ட தம்பலகாமம் பிரதேச செயலகத்தில் தற்போது பெரும்போக நெற்செய்கை அறுவடை இடம்பெற்று வருகின்றது. அரபாநகர் பகுதியில் இயந்திர மூலமான அறுவடை தற்போது இடம்பெற்றாலும் அண்மையில் ஏற்பட்ட கனமழை குளங்களின் வான்கதவுகள் திறப்பு காரணமாக விளைச்சல் குறைவு என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். குறித்த பகுதியில் சுமார் 400 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்களில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது விவசாயிகள் கருத்து தெரிவிக்கையில் பாரிய நஷ்டங்களை எதிர்கொள்கின்றோம். தற்போது 15,000 ரூபாய் வரை ஏக்கருக்கு இயந்திர கூலி செலவாகின்றது. விவசாயிகளுக்கு நன்மையான விடயங்களை பெற்றுத்தர வேண்டும். அப்போதுதான் அரசு தட்டுப்பாடு ஏற்படாது. அரசாங்கம் எங்களை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் ஏனைய அரசியல் கட்சியின் தலைவர்களுடன் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்களை ஒருங்கிணைப்பது குறித்து இன்று முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவரின் காரியாலயத்தில் இச்சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. நாடாளுமன்றத்தை பலப்படுத்துவதற்கும் அரசாங்கத்தின் நன்மை பயக்கும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிப்பதற்கும் தீங்கான கொள்கைகளை எதிர்ப்பதற்கும் ஒன்றிணைந்த எதிரணியின் அவசியத்தை இந்த சந்திப்பின் போது சஜித் பிரேமதாஸ் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் கூட்டு நடவடிக்கையில் ஒருமித்த கருத்தை எட்டுவதே இக்கலந்துரையாடலின் முதன்மை நோக்கமாக அமைந்தது. நாடாளுமன்ற குழுக்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த எதிர்க்கட்சித் தலைவர் அதற்கேற்ப எதிர்கால நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் ஒப்புக்கொண்டார். இதில் கட்சித் தலைவர்களான கயிந்த கருணாதிலக்கு, ஜே.சி. அலவத்துவலு, அஜித் பி. பெரேரா, ரிஷாட் பதியுதீன், நாமல் ராஜபக்ஷ, திலக் ஜெயவீர, தயாஸ்ரீ ஜெயசேகர, ரவி கருணாநாயக்க, ஜீவன் தொண்டமான், சிவஞானம் ஸ்ரீதரன், செல்வம் அடைக்கலநாதன், பி. சத்தியலிங்கம், ஏ. காரியப்பர், வி. ராதாகிருஷ்ணன், அனுராதா ஜெயரத்ன, டி. வி. சாணுக்கு மற்றும் காதர் மஸ்தான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முந்தைய அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தில் பல புதிய திருத்தங்களை கொண்டு வர தற்போதைய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக சட்டம் அதிபர் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். குறித்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட விதம் சட்டத்திற்கு முரணானது என தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்டு 4 அடிப்படை உரிமைகள் மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்ன இந்த அறிவிப்பை வெளியிட்டார். குறித்த மனுக்களை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா உட்பட பல தரப்பினர் தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்குவதில் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையை 24 மணி நேரமும் இயக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச இதனை தெரிவித்துள்ளார். நாளொன்றுக்கு 4,000 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பொது சேவை ஆணையகத்தின் ஒப்புதலுடன் அந்த சேவையை வழங்குவதற்கு தேவையான கூடுதல் பணியாளர்களை வழங்க துறையிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளை ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தும் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதேவேளை தேங்காய் உற்பத்தி பற்றாக்குறையின் மத்தியில் உள்ளூர் கைத்தொழில் மற்றும் நுகர்வோருக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் தேங்காய் துருவல் பொருட்கள் மற்றும் உலர் தேங்காய் துண்டுகளை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. சட்ட விதிகளுக்கு இணங்குவதை உறுதி செய்து உடனடி இறக்குமதியை ஆராயுமாறு கைத்தொழில் மற்றும் பெருந்தோட்ட அமைச்சுகளுக்கு அமைச்சரவை அறிவுறுத்தியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஸ் தெரிவித்துள்ளார். இதன்படி சந்தையை ஸ்திரப்படுத்துவதற்கும் தேங்காய் சார்ந்த தொழில்களை நிலைநிறுத்துவதற்கும் 200 மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்வதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கை ராணுவத்தின் புதிய பதவி நிலை பிரதானியாக மேஜர் ஜெனரல் சந்தன விக்ரமசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். பிப்ரவரி 9 முதல் அமலுக்கு வரும் வகையில் ராணுவ தளபதியால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. மாத்தளையில் பிறந்த இவர் மாத்தளை விஜயா வித்தியாலயம் மற்றும் கண்டி தர்மராஜா வித்தியாலயத்தின் புகழ்பெற்ற பழைய மாணவராவார். மேலும் 1989 ஆண்டு ராணுவத்தில் ஒரு கெடட் அதிகாரியாக இணைந்தமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற சட்டம் தொடர்பான உச்ச நீதிமன்றின் விதந்துரைகள் அல்லது சட்ட விளக்கம் இன்னமும் கிடைக்கப்பெறவில்லை என சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சியினர் உள்ளூராட்சி மன்ற சட்டம் தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இதனை தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் விசேட சட்டம் தொடர்பிலேயே இவ்வாறு தமக்கு சட்ட விளக்கம் கிடைக்கப்பெறவில்லை எனவும் சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடினார்.
இந்த சந்திப்பு இன்று காலை கொழும்பு விஜயராம வீதியில் உள்ள மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்தில் நடைபெற்றுள்ளது. இச்சந்திப்பில் பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசமும் இணைந்து கொண்டார். 2024ஆம் ஆண்டில் 87 மருந்துகள் தரப்பரிசோதனையில் தோல்வியடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் மருத்துவ விநியோக பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்த ஆண்டில் இதுவரை 13 மருந்துகள் தரப்பரிசோதனையில் தோல்வியடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தரப்பரிசோதனையில் தோல்வியடைந்த மருந்துகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒப்பீட்டளவில் குறைவாக உள்ளது. 2024ஆம் ஆண்டில் தரப்பரிசோதனையில் தோல்வியடைந்த மருந்துகளில் 47 மருந்துகள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்டவை எனவும் 12 மருந்துகள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டவை எனவும் ஏனைய மருந்துகள் சீனா, கென்யா, பாகிஸ்தான், ஜப்பான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை எனவும் கூறப்படுகிறது. தர சோதனையில் தோல்வியடைந்ததாக இந்த மருந்துகளில் சில திரும்ப பெறப்பட்டுள்ளன. சில மருந்துகள் விநியோகிக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. 2023ஆம் ஆண்டில் தரம் குறைந்த மருந்துகளின் பாவனையினால் பல உயிரிழப்புகள் பதிவாகியிருந்ததோடு இது தொடர்பில் 124 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. ஜப்பானின் வெளிநாட்டு நடவடிக்கைகள் தொடர்பான பாராளுமன்ற துணை அமைச்சர் அகிகோ இகுயினா பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை நேற்று அலரி மாளிகையில் சந்தித்தார். சந்திப்பின் போது இலங்கையின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு ஜப்பானின் தொடர்ச்சியான ஆதரவு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த கலந்துரையாடலின் போது கடந்த காலங்களில் குறிப்பாக இலங்கையின் மறுசீரமைப்பு திட்டத்துக்காகவும் உலக மற்றும் பிராந்திய சவால்களுக்கு தீர்வு காணும் முயற்சிகளுக்காகவும் ஜப்பானின் ஆதரவுக்காகவும் பிரதமர் நன்றி தெரிவித்தார். கல்வியின் முக்கியத்துவம் குறிப்பாக பாடசாலை மட்டத்திலான தொழிற்பயிற்சிகள் தொடர்பாகவும் இந்த கலந்துரையாடலின் போது முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம் பற்றியும் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் வெளிப்படைத்தன்மையான ஆட்சி, பொறுப்புக்கூறல் மற்றும் சுற்றுச்சூழலை நிலையாக பேணுவதில் மக்களின் ஆதரவு என்பன தொடர்பாகவும் பிரதமர் பல்வேறு விடயங்களை இதன்போது தெரிவித்தார். மாத்தறை வீரகெட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, தங்காளி குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி, கம்புருப்பெட்டிய சிறு குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி மற்றும் கொழும்பு கல்கிச போலீஸ் நிலையத்தில் இணைக்கப்பட்ட ஒரு சார்ஜென்ட் உள்ளிட்ட 4 அதிகாரிகள் பதில் போலீஸ் மா அதிபரினால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மாத்தறை மாளிம்பட போலீஸ் நிலையத்தில் காவலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரை சித்திரவதை செய்ததாக கூறப்படும் வழக்கில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தொடர்ந்தே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். திலசான மதுசங்க என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 6 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாத்தறை மேல் நீதிமன்றம் குறித்த 4 அதிகாரிகளையும் அண்மையில் தலா 25,000 ரூபாய் ரொக்கப்பணையில் செல்ல அனுமதித்திருந்தது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் 3 விடுதலை செய்வதற்கான தீர்மானம் ஊடகவியலாளர்கள் மற்றும் சிவில் உரிமை ஆர்வலர்களிடமிருந்து கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. குறித்த வழக்கின் 3 முக்கிய சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் தொடராது என ஜனவரி மாதம் 27ஆம் தேதி சட்டம் அதிபர் பரிந்த ரணசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளரிடம் அறிவித்தார். முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவின் அதிகாரி பிரேம் ஆனந்த உடலகம, முன்னாள் கல்கிசை குற்றப்பிரிவின் பொறுப்பதிகாரி SI திசஸ்ரீ சுகதபால, முன்னாள் பிரதி போலீஸ் அதிபர் பிரசன்ன நாணயக்கார ஆகியோர் விடுவிக்கப்படலாம் என அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சட்டம் அதிபர் ரணசிங்க பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்த தவறிவிட்டார் என உரிமை குழுக்கள் குற்றம் சாட்டியுள்ளதுடன் 2009 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட விக்ரமதுங்கவிற்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை இளம் ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று நண்பகல் 12 மணிக்கு சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. லசந்த விக்ரமதுங்க கொலை வழக்கில் சந்தேக நபர்களை விடுவிப்பதற்கான உத்தரவு தொடர்பில் வெளிப்படைத்தன்மையை கோருவதுடன் சட்டமா அதிபரை பதவி விலகுமாறும் ஏற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய அதிபக நெடுஞ்சாலையில் 75வது கிலோமீட்டர் மைல்கள் அருகில் பயணித்துக் கொண்டிருந்த பஸ் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த தீ விபத்து இன்று புதன்கிழமை அதிகாலை 5 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. மீரிகமவில் இருந்து குருநாகல் நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றை இவ்வாறு தீப்பற்றி எரிந்துள்ளது. தீயணைப்பு படையினர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளனர். மேலும் தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கோம்பாவில் கிராமத்திற்குள் அத்துமீறி நுழைந்த காட்டு ஜானியால் பயன் தரும் 40 தென்னை மரங்கள் நாசமாகியுள்ளன. இந்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. அண்மைய காலங்களாக காட்டு ஜானைகள் அத்துமீறி குடியிருப்பு பகுதிகளிலும் வயல் நிலங்களிலும் நுழைந்து பயிர்களை நாசமாக்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.